ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது யூனிட் 1ல் ஃபைனல் டைட்டிலான தி ப்ரெசன்ட் ஏஜ் அப்படிங்கிற டைட்டில் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் ஏஜ் நமக்கு 1930 1955 வரைக்கும் நம்ம வந்து ப்ரெசன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதான் நமக்கு கொடுத்துருக்க இயர். அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா கிளாசிக்கல் ஏஜ் இன் க்ரீஸ் ஆஃப் நியர்லி 2500 இயர்ஸ் அகோ. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஹட்சனில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக, இந்த ஏஜ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், விக்டோரியன் ஏஜ் இன் ஓகேங்களா, 2 தடவை டைப்போகிராஃபி மிஸ்டேக் இதில் இருக்கும். ஏஜ் இன் இங்கிலாந்து ஆஃப் ஒன்லி 100 இயர்ஸ் அகோ. ஓகேங்களா? ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டில் விக்டோரியன் ஏஜ் எப்படி இருந்ததோ அந்த ஒரு காலகட்டத்தை திரும்ப நம்ம இப்போ வந்து பார்க்கலாம், ப்ரெசன்டேஜில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி க்ரீஸில் வந்து எப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருந்தது ரைட்டிங்கில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரியும் நமக்கு வந்து ப்ரெசன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் ஏஜில் ரொம்பவே ஓகேங்களா நம்மளால் வந்து பார்க்க முடியும், மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரைட்டர்ஸை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரெசன்ட் ஏஜில் வந்து வந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த விக்டோரியன் ஏஜில் இருக்கட்டும், இல்லைன்னா க்ரீஸில் வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும், அவங்க ரைட்டர்ஸாக இருக்கட்டும், இவங்கள மாதிரியான ஒரு திறமைகளோட இந்த ஒரு ப்ரெசன்டேஜில் வந்து ரைட்டர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற சொல்லலாம். மொத்தமாக பார்க்குறோம் அப்படின்னா ப்ரெசன்டேஜில் இருக்க ரைட்டர்ஸ் வந்து ரொம்பவே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரைட்டர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இருக்கிறாங்க. அண்டு இதில் பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இன்ட்ரோலே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட் ரெவல்யூஷனரி நாவல் இன் 20th century அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதுனா யுலிசஸ் அப்படிங்கிற ஒர்க்கை மோஸ்ட் ரெவல்யூஷனரி நாவல் இன் 20th century அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ரைட்டிங் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதோட டிசைனர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமரோட ஒடிசிக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிஎஸ் எலியட்டோட பொய்ட்ரியான தி வேர்ஸ்ட் லேண்டை வந்து பார்த்தோன்னா 2வது ஒரு பெஸ்ட்டான ரைட்டிங்காக வந்து இந்த ப்ரெசன்டேஜில் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த ப்ரெசன்டேஜ் பார்த்தோன்னா ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப மாடர்ன் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க, அட்வான்ஸ்டு கேப்பபிலிட்டியோடு இருக்கிற மாடர்ன் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க, அண்ட் குவாலிட்டியாகவும் இருந்திருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ரைட்டிங்ஸை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதின யுலிசஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. செகண்ட் ஒன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டிஎஸ் எலியட் எழுதின தி வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒர்க்கு. இந்த 2 ஒர்க்கையும் வந்து நமக்கு ஹட்சனில் இன்ட்ரோலேயே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கூட கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கும். இந்த 2 ரைட்டிங்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எலியட்டோட யங்கர் கான்டெம்பரரிஸ் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் விக்டோரியன் பாய்ட்டான ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற பர்சனையும் இதில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா இதே ப்ரெசன்டேஜில் தாமஸ் ஹார்டி வந்து இறக்குறாரு. சரிங்களா? ஸோ தாமஸ் ஹார்டி வந்து இறக்குறாங்க 1928 வந்து இறக்குறாங்க. அண்டு அவர் இறக்கும் பொழுது ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்து டோட்டலாக 1928 அவர் இறக்குறாரு. அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலாண்டில் இருந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட ஒரு கான்சிக்வென்ஸில், அதாவது வேர்ல்டு வாரில் நடந்த பல விஷயங்களில் இருந்து இங்கிலாந்து மக்கள் வந்து பார்த்தோன்னா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. அப்போ தான் வந்து அப்படியே ரெக்கவர் ஆகிறாங்க. 1928 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு மக்கள் வந்து திரும்ப நார்மல் நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்க டைம். அப்படி தான் வந்து அந்த டைமில் தாமஸ் ஹார்டி வந்து இறக்குறாரு. அண்டு ரொம்பவே வந்து இந்த ரெக்கவரி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய போர் வேர்ல்டு வார் அது நடந்து முடிஞ்சிருக்கு. அதிலிருந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சில விஷயங்களை மறந்து சில விஷயங்கள்லேருந்து மீண்டு வந்து ரொம்பவே கஷ்டமாக ரொம்ப ஸ்லோவாக அப்படியே அவங்களுடைய முன்னேற்ற பாதையில் வராங்க. அந்த ஒரு முன்னேற்றமும் அந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ப்ரெசன்டேஜ் பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். மக்கள் அந்த வேர்ல்டு வாரை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பல வருடங்கள் எடுத்திருக்கு. பல விஷயங்களை அவங்க வந்து இழந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளியே வராங்க. இப்படி தான் வந்து இந்த ப்ரெசன்டேஜ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இந்த ப்ரெசன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஓகேங்களா ஒரு இன்டர்நேஷ்னல் ஹார்மோனியை கொடுக்கறதுக்கு வந்து தவறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாருங்கள், தி லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஹேட் ஃபெயில்டு டு பிரிங் அபவுட் த ஸ்டேட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹார்மனி. பல நாடுகள் இருந்திருக்கலாம், பல மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம், பட் இந்த உலக நாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு ஒரு
அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு மறந்துருச்சு, அதாவது வந்து தவிர்த்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு பர்சன்டேஜில் வந்து சொல்கிறாங்க. அண்டு எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா பர்வர்ட்டி தான் இருந்திருக்கும், ஏழ்மை தான் இருந்திருக்காங்க, அண்டு சோசியல் அன்ரெஸ்ட்டு தான், மக்களுக்கு இடையில வந்து எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஏழ்மை தான் எல்லா பக்கமுமே இருந்திருக்கு, திரும்புகிற பக்கமெல்லாம் ஏழ்மை, திரும்புகிற பக்கமெல்லாம் சண்டை சச்சரவு, இப்படி தான் வந்து பர்சன்டேஜ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு 1930s வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 1930 வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடாக வந்து டோட்டலாக வந்து ஃபினான்சியல் கிரைசிஸ், அதாவது எங்கே பார்த்தாலும் புவர் தான். அது பணக்காரனாக இருந்திருந்தாலும் சரி, ஏழையாக இருந்திருந்தாலும் சரி, இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பணம் கிடையாது. ஓகே, 1930களில் உலகம் முழுக்க, அதாவது இங்கிலாந்து முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஏழ்மை மட்டும்தான் நிலவி இருக்குது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருந்தாலும் அங்கே வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சு தர மட்டத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான கண்டிஷனில் தான் எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அண்டு பிரிட்டனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டு. ஓகேங்களா, எதுக்கடா நீ பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆனால் நீ யார் ரைட்டரு, அந்த ரைட்டர் என்ன எழுதுனாங்க, அந்த எந்த ரைட்டிங் முக்கியம்னு சொல்லிட்டு பேசாமல் போக வேண்டியது தானேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் ஒவ்வொரு ஏஜுமே அதனுடைய காலகட்டம் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் கொஸ்டினை நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஏஜ்லேயுமே ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த ஏஜோட இன்ட்ரொடக்ஷனுக்கே நான் செலவு பண்ணுறேன். அந்த விதத்தில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பர்சன்டேஜ் எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறத. அண்டு பிரிட்டனில் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வார் முடியும் பொழுது கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டாக தான் இருந்திருக்காங்க, வேலையே கிடையாது. எங்கே பார்த்தாலும் சண்டை தானே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லாமல் இருந்திருக்குது. நிறைய சோசியல் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அண்டு இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெசர்ட்டட் ஏரியாவாக இருந்திருக்கு. அப்படியே மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் இயங்கியிருக்கும், மிகப்பெரிய தொழில் நடந்திருக்கும், நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்த பார்த்தோன்னா அப்படியே பாலைவனமாக இருந்துதான். அப்படி தான் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து இருந்திருக்குது. அண்டு அன் அக்கௌண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி அட் த சேம் டைம் கேன் பி ஃபவுண்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த இன்ட்ரோக்கு எல்லாம் ஒரு இன்ட்ரோ பாருங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த இங்கிலாண்டில் இந்த 1930களில் வந்து எப்படி அந்த இங்கிலாந்து இருந்தது அப்படிங்கிறத ஜேபி பிரிஸ்ட்லி அப்படிங்கிற பர்சன் அண்ட் இங்கிலீஷ் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கில் 1930 சொல்லிட்டாருங்க. 1934 ஜேபி பிரிஸ்ட்லி அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் ஜேர்னிங்கிற ஒரு ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படி இங்கிலாந்து இருந்ததுங்கிறத சொல்கிற விதமாக 1934 இந்த ரைட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் இன் ஃபுல் வந்து அந்த காலகட்டத்தை அப்படியே பிரதிபலிச்சிருக்கு. நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக ஜாசரை சொல்லுவோம் பார்த்தீங்களா, கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னா என்னப்பா எப்பா அது ஃபேமஸ் அப்படின்னா, கேண்டர்பரி டேல்ஸ்னால் இங்கிலாண்டில் வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, யார் யார் எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிறத பிரதிபலிச்சது. இங்கிலாண்டோட மக்கள் வாழ்க்கை முறையை வந்து அப்படியே பிரதிபலிச்சது. ஒய்ஃப் ஆஃப் பாத்னா யார், இல்லைன்னா வந்துட்டு அவங்க இருக்கிற மிலிட்ரி மேன் வந்து யார், இல்லைன்னா வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் யார், இப்படி வந்து ஒவ்வொரு பர்சனும் என்ன வேலை செஞ்சாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் கோடு போட்டிருப்பாங்க, அண்ட் அவங்க பிஹேவியர்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மில்லராக இருக்கட்டும், இல்லை கிளர்க்காக இருக்கட்டும், இல்லை நைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மிரர் மாதிரி ஷோ பண்ணாங்க. இப்படி தான் இவர் ட்ரெஸ் இப்படிப்பா இருக்கும், இவர் இப்படி தான் பேசுவார், இவர் இப்படி தான் நடப்பார், இவர் வந்து தொப்பியில் இப்படி வச்சுருப்பார், சட்டையில் இப்படி சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி இந்த மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி இவருடைய ரைட்டிங் 1934 இந்த பிரிஸ்ட்லிங்கிறவருடைய இங்கிலீஷ் ஜேர்னிங்கிற ரைட்டிங் வேர்ல்டு வாரை அப்படியே ஷோ பண்ணிருச்சு. இப்படி தான் இந்த ரைட்டிங் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சரி இங்கிலாண்டில் தானே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது, ஜெர்மனி. ஓகேங்களா, ஸோ ஜெர்மனிலையும் இதே விஷயந்தான். பேர்டன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டட் த கண்டிஷன் தட் ஹிட்லர் எக்ஸ்ப்ளாய்டட். எல்லா பக்கமும் வேலை இல்லாமல் கிடக்குது. ஓகே, ஆனால் ஜெர்மனிலையும் தான் வேலை இல்லாமல் கிடக்குது. பட் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லேயும் பாருங்கள், ஹிட்லர் வந்து பூந்து அடிக்கிறான். இந்த ஹிட்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டீப்பிங் ஸ்டோன், ஸ்டீப்பிங்னா ஏறவே முடியாது, வழுக்கும் கிடையாது, உயரமாக இருக்கும். ஓகேங்களா, அப்படியே வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை, ஏற்கனவே மக்கள் வந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து போய் எங்கிட்டா சோறு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும்னு அலையிறான். ஆனால் இந்த சிச்சுவேஷன்லேயும் ஹிட்லர் என்ன பண்ணுறான்னா, அவனுக்குன்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி உலக நாடுகளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்கிறான். அண்டு காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஓவர் த்ரோன் இன் 1918 சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வார் வந்து அறிவிக்கிறாங்க. அண்டு இவர் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி, ஜப்பானு அண்டு சைனா,
ஓகேங்களா. ஸோ இவங்க கூடயும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது சேர்ந்துனா இவங்க கூட சண்டைக்கு, இந்த உலக நாடுகளோட சண்டை போடுறதுக்கு இவரும் ஒரு பக்கம் வந்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம இவரையும் விட்டுறக்கூடாது. ஸோ இவரும் அப்படி தான் இருந்திருக்காங்க. அண்டு இட்டாலியிலையும் சரி, இங்கிலாண்டில் தான்ப்பா வேர்ல்டு வார் நடந்தது, ஜெர்மனியில் இல்லையா அப்படின்னா அங்கே ஹிட்லர். ஓகே, அப்போ இட்டாலியில் நாங்கள் மட்டும் சும்மையான்னு சொல்லி முசோலினின்னு ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாடர்ன் ரோமன் எம்பையரை நான் கிரியேட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, அபிசினியா, லிபியா, ஸ்பெயின் இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளார அடித்து தூள் கிளப்ப வேண்டியது, சண்டைக்கு போக வேண்டியது, வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி இப்படி உலக நாடுகள் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. இது தாங்க ப்ரெசன்டேஜோட கண்டிஷன். இப்படி தான். இதுக்கு முன்னாடி வந்து அமைதி, இன்னும் ரொம்ப சூப்பராக சொல்லணும்னா போயம்ஸ், ட்ராமாஸ், பொய்ட்ரி, ப்ரோஸு, நாவலு, ஃபிக்ஷன் இப்படி வந்தது. இதுக்குள்ளே ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்படியே எல்லாம் அமைதியாக சூப்பராக அப்படி பாட்டு எழுத வேண்டியது, மன்னர்கிட்ட காசு வாங்க வேண்டியது, பென்ஷன் வாங்க வேண்டியது, ஜாலியாக செலவு பண்ண வேண்டியது, ஜாலியாக சுற்ற வேண்டியது, ஜாலியாக சாக வேண்டியது, இப்படியே இருந்தாங்க. ஆனால் டெக்னாலஜி டெவலப் ஆக சண்டை வர ஆரம்பித்தது, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்னாச்சு, எல்லா உலக நாடுகளும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, எனக்கு பக்கத்து நாட்டையும் பிடிக்கணும், அடுத்த வீட்டையும் பிடிக்கணும், இவங்கிட்ட இருக்க காசையும் பிடுங்கணும், இவங்கிட்ட இருக்க காசையும் பிடுங்கணும்னு சொல்லி நான் தான் பெரியவேங்கிற ஒரு இடம் வரப்போய் உலக நாடுகளே சண்டை போட்டுட்டு கிடக்குது. இதுதான் ப்ரெசன்டேஜோட ஓப்பனிங் கண்டிஷன் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா மெனி ரைட்டர்ஸ் பிகேம் கன்வின்ஸ்டு தட் லிட்ரேச்சர் வாஸ் யூஸ்லெஸ். நல்லா பாருங்கள், இந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படி என்ன பண்ணுவாங்க, எல்லா ரைட்டர்ஸும் நினச்சிட்டான், அவவே அங்கே அடிபட்டு குண்டுபட்டு செத்துக்கிட்டு கிடக்கிறான், நம்ம எழுதுனா மட்டும் என்னடா, நம்ம எழுதுனா திருந்திட போகிறானா, நல்லதே செய், ஒரு கண்ணத்தை காட்டி இன்னொரு கண்ணத்தை அடி வாங்கி, இப்போ ஒரு கண்ணை குத்துனா இன்னொரு கண்ணை குத்தா, கண்ணுக்கு கண்ணுமாங்களே. ஸோ இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா, அமைதியான வழியில் போங்கன்னு நம்ம ரைட்டிங் தான் சொன்னால் ஏற்றுக்க போகிறாங்களா, கிடையாது, வன்முறை தான் அங்கே நடக்க போகுது. ஸோ டோட்டலாக அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ரைட்டர்ஸ் எல்லாமே முடிவு பண்ணிட்டான், நம்மலாம் எழுதுறது வேஸ்ட்டாக அங்கே பார் அப்படின்னு சொல்லி லிட்ரேச்சர் வாஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ரைட்டர்ஸ் எல்லாமே. எப்படி பார்த்தீங்களா, ஒரு ரைட்டர் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணி எண்டில் எப்படி வந்து நிற்கிது பார்த்தீங்களா, டோட்டலி வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரைட்டர்ஸ் வந்து இந்த நிலமையில் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, தி பொய்ட்ரி, ப்ரோஸு இது ரெண்டுமே 1930s வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் டு த சீரியஸ் மோடு விச் ஹேட் டாமினேட்டட் த விக்டோரியன் பீரியட். ஓகேயா, ஸோ இப்படி இருந்த அந்த சிச்சுவேஷனில் திடீர்னு நிறைய பொய்ட்ரிஸும் ப்ரோஸ் ஒர்க்ஸும் எப்படி மாறுச்சுன்னா, விக்டோரியன் ஏஜில் மிட் விக்டோரியன் பீரியடில் எப்படி வந்து ரைட்டிங் கரியர் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேர்முக்கு மாறுறதுக்கு கொஞ்சமாக அப்படியே தலை தூக்கி பார்க்குது. ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல இடம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஓகே, அப்போ இருந்த கண்டிஷனில் என்ன பண்ணாங்கன்னா, விக்டோரியன்ஸ் வந்து புவர் பீப்புள் வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்ளம் ஆஃப் ஹவு டு அப்லிஃப்ட் த புவர், இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, புவர் பீப்புளை எப்படிப்பா உயர்த்தலாம், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலாம், ஏழ்மை மக்களுக்கு நல்லது செய்யணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான ரைட்டிங்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்குது. தேர் லிட்ரேச்சர் வாஸ் ப்ரீமிட்டட் பை அ ஸ்பிரிட் ஆஃப் நான் வயலண்ட் ஹியூமனிட்டாரிசம். இப்போது இவங்களுடைய லிட்ரேச்சர் வந்து எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அப்படியே வயலண்ட்டே கிடையாது, நான் வயலண்ட், காந்தி மாதிரி அஹிம்சை முறை அந்த மாதிரியான ரைட்டிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இருக்க அந்த ப்ரெசன்டேஜில் இருக்க ரைட்டர்ஸ். அண்ட் இவங்களுடைய 1930s இருக்கிற ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உலக நாடுகளை மையமாக வச்சு தான் இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனில் இருக்கிற மக்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதும், அண்ட் எப்படியெல்லாம் மாறணும், அண்ட் எப்படி வந்து அமைதியான முறையில் போகலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்கிற மாதிரி தான் இந்த ஓவரால் ப்ரெசன்ட் ஏஜோட ரைட்டிங் கரியர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதை ரிவிஷன் கொடுக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் திரும்ப ப்ளே பண்ணாவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் இருக்குது, ப்ரெசன்ட் ஏஜில் வார் தான் எங்கே பார்த்தாலும் சண்டை நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, அங்கே வந்து உலிசஸ்ஸு அண்டு தி வேஸ்ட்லேண்டுங்கிற ரைட்டிங் வந்து பெஸ்ட்டாக சொல்கிறோம். ஒரு கட்டத்தில் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டலாக லிட்ரேச்சரே வேஸ்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டாக ப்ரோஸும் பொயட்ரியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விக்டோரியன் ஏஜில் மிட் விக்டோரியன் ஏஜில் இருந்த மாதிரியான ரைட்டிங்ஸை கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க.
எல்லா பக்கமும் சண்டை. அண்டு கிரீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹிட்லர் வந்துடுறாங்க, அண்டு முசோலினி வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து இட்டாலியில் அண்டு இங்கிலாண்டில் எப்போவுமே உலக நாடுகள் சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்படி தான் இந்த பர்சன்டேஜ் டெவலப் ஆகுது. இதுக்கு மேலே நடத்தினா உங்களுக்கு குழப்பமாயிரும். அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தி பேம்ப்ளெட்ஸ், ஏன்னா பேம்ப்ளெட் தாங்க ஸ்டார்டிங் ஒரு மக்கள்கிட்ட வந்து நம்மளும் படிக்கலாம், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆல் ஆர் ஈக்குவலுங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்தது இந்த பேம்ப்ளெட் தான். ஓகே. ஸோ அப்படி தான் இந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து வந்தது. பட் இந்த ப்ரெசன்டேஜில் தான் எல்லாமே வந்துருச்சுல்ல, எல்லாமே பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க, வால் போஸ்டர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரெசன்டேஜில் பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே மறந்துடுறாங்க. பேம்ப்ளெட்ஸ் ஆர் ஃபர்கட்டன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அண்டு நிறைய பேர் ரீட் அஸ் மச் அஸ் நாவல் அண்டு பொய்ட்ரி. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாவல்ஸை நிறையா படிக்க ஆரம்பித்தாங்க, பொய்ட்ரிஸை நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு லிட்ரேச்சர் இஸ் அ க்ரியேட்டிவ் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு முடிவுக்கு வருது இந்த பர்சன்டேஜ். ரிட்டன் பை க்ரியேட்டிவ் லிட்ரரி ஆர்டிஸ்ட். ரொம்ப க்ரியேட்டிவான லிட்ரரி ரைட்டர்ஸ் வந்து, அதாவது ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ரைட்டிங் எழுதுனா எப்படி இருக்கும், க்ரியேட்டிவான ஆர்ட்டாக தானே இருக்கும். ஸோ அப்படி தான் லிட்ரேச்சர் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவான ஆர்ட்டாக மாறிச்சு. யாரால் அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவான லிட்ரரி ஆர்ட்டால், ஒரு ஆர்டிஸ்ட்டால். ஓகே. இந்த லைன் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் சூப்பரான ரைட்டர் வந்து சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நான் வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இப்படி தான் பர்சன்டேஜ் இருந்தது, இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு, இப்படி தான் முடியும். ஓவரால் இன்ட்ரோவே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 நிமிஷம் கொடுத்துட்டோம். ஓகே. ஃபஸ்ட்டு ரைட்டர் நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் நமக்கு வந்து மொத்தம் 9 பேஜஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 4 பேஜஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதுலேருந்து ஒரு 4 ரைட்டர்ஸ் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ், இவரை வந்து ஜிஎம் ஹாப்கின்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹாப்கின்ஸ்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, ஜெரார்டு மேன்லி ஹாப்கின்ஸ். ஆரம்ப காலகட்டத்திலலாம் இதை கூட கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஜிஎம் ஹாப்கின்ஸ்னால் யார், ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸா, இல்லைன்னா ஜீல் ஆரம், ஏதாவது அப்படி மிங்கிள் பண்ணிவிட்டு கேட்குறது. ஸோ அதனால் சில ரைட்டர்ஸோட நேமையும் நீங்கள் கரெக்டாக அவருடைய ப்ரீஃப் அண்டு எக்ஸ்பேண்டட் நேமை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் முக்கியம். ஓகே. ஸோ ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸுக்கு ஓப்பனிங்கே பாருங்கள், ஹீ பப்ளிஷ்டு நத்திங் இன் ஹிஸ் லைஃப் டைம். இவருடைய வாழ்நாளில் எதையுமே பப்ளிஷ் பண்ணலங்க, இவர் சாவர வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே. இவர் இறந்ததுக்கப்புறம் தான் இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்டு இவருடைய கலெக்டட் போம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து 1918 தான் ஃபஸ்ட்டு வந்து இவருடைய ரைட்டிங் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இவருடைய இயர் பாருங்கள், 1844 1809 வரைக்கும். இவருடைய ஃபஸ்ட்டு போயம்ஸ், கலெக்டட் போயம்ஸ் 1918 1918 இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கு. இவருடைய ரைட்டிங்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் யங்கர் ஜென்ரேஷன்னு சொல்கிறாங்க. அடுத்து வர இளைய சமுதாயம் பார்த்திங்கன்னா ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸோடைய ரைட்டிங்ஸை பார்த்து தாங்க அடுத்த கட்டத்துக்கே மூவ் ஆகியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஹாப்கின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைகேட் ஸ்கூல் பேலியல் காலேஜில் படிச்சிருக்காங்க, ஆக்ஸ்ஃபோர்டில். ஓகே. சில ரைட்டர்ஸ் வந்து எங்கே படித்தாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்குற வாய்ப்பு இருக்கும், பட் இவரை கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, ஹைகேட் ஸ்கூலில் பேலியல் காலேஜில் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருக்கார் இவர். அண்ட் இவர் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலிக்கன் ஹைகோர்ட், ஆங்கிலிக்கனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆங்கிலிக்கன் கோர்ட் பார்ட்டியை வந்து 1866 வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரோமன் கேத்தலிக்காக மாறியிருக்காரு. மறுபடியும் என்ன பண்ணிட்டாருன்னா ஜூயிஸ் சொசைட்டியில் வந்து ஜீசஸ் சொசைட்டியில் வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அதில் வந்து மாறிக்கிறார். ஆங்கிலிக்கனாக இருந்திருக்காரு, ரோமன் கத்தலிக்காக மாறியிருக்கார். இப்படி வந்து ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் திரும்பவே அவர் எங்கே இருந்து ஆரம்பித்தாரோ அங்கேயே போயிடுறாரு. அண்டு இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு புனித துறவியாக இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரைட்டிங் பொய்ட்ரி அவாய்ட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டார். டிஸ்கண்டினியூ ரைட்டிங் பொய்ட்ரி. இவர் எழுதியிருப்பார், ஆனால் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டார், எழுதி வச்சுக்கிறாரு. பட் இவருக்குள்ளே என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பாஸ்டராக இருக்கும், நம்ம இந்த துறவியாக இருக்கும், இப்படி இருந்தால் நம்ம வந்து ரைட்டிங்ஸ் எழுதக்கூடாது அப்படிங்கிறத மையமாக வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறுத்திடுறாரு. ரைட்டிங் பொய்ட்ரியை நிறுத்திடுறாரு. டிஸ்கண்டினியூ ரைட்டிங் பொய்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாரு. இவருக்கு முக்கியம் வந்து ரிலீஜியஸ் டியூட்டி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் நினச்சி விட்டுறாங்க. பட் இருந்தாலும் 1875 ஒரு ஷிப் வந்து உடையுதுங்க. ஷிப்ருக்கு நடக்குது டிசம்பர் 1875. இதை கொஸ்டினாக கூட கேட்பாங்க, பட் நமக்கு சிலபஸில் இல்லை. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் போது இதை அந்தளவு கேட்க வாய்ப்பில்லை, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இவருடைய ரைட்டிங் கரியரில் டிசம்பர் 1875 ஒரு ஷிப்ருக்கு நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ரான்சிஸ்கன் நன்ஸ். ஓகேங்களா. ஸோ 5 ஃப்ரான்சிஸ்கன் நன்ஸ் வந்து பார்த்தோன்னா மூழ்கி இறந்துடுறாங்க. அப்படி இறந்ததை மையமாக வச்சு இவர் வந்து தி விரிக் ஆஃப் தி டச்சஸ்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்து எழுதுகிறாரு. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங் அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். ரைட்டிங் கரியரையே விட்டவர்
ஒரு 5 ப்ரீஸ்ட் வந்து போட் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க. அதை மையமாக வச்சு ரிக் ஆஃப் த டச்சஸ் லேண்டுங்கிற ஒரு ரைட்டிங் எழுதுகிறாங்க. அண்டு லேட்டராக அவர் வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஸராக வந்து க்ரீக்கில், ஓகேங்களா, டப்ளின் எது வேணால் வச்சுக்கோங்க, அந்த யூனிவர்சிட்டியில் வந்து 1884 வந்து க்ரீக் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோன்னா இயற்கையை ரொம்பவே வந்து விரும்புகிறாரு. பியூட்டி ஆஃப் நேச்சரை ரொம்பவே விரும்புகிறாரு. அண்டு கடவுளையும் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவருடைய பெய்டு பியூட்டி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்ஸில் இருக்கிற லைனை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பெய்டு பியூட்டி அப்படிங்கிறதுல, ஓகே, அதாவது இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் இவர் வந்து எழுதியிருக்காங்க. அண்டு ஹாப்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொமான்டிக் பேஸ்டான, அதாவது வேர்ல்டு வார் நடந்திருக்குது, ஆனால் அவருடைய ரைட்டிங் வந்து ரொமான்ஸ்டு பேஸ்டான ரைட்டிங்கை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அதாவது வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கும், எல்லாத்துடைய ரைட்டர்ஸும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வெடி வெடிச்சதுன்னா இவருக்கு வந்து ரோஜாப்பூ நினப்பு வருமா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட் இருந்தாலும் சண்டை சச்சரவு நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி வரும்போது அப்புறம் தான் மக்கள் எல்லாமே அவங்க பட்ட கஷ்டத்தை தான் எழுதுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி இருக்காங்க. அப்படி தான் ஹாப்கின்ஸும் வந்து பார்த்தோன்னா லேட்டராக ரொமான்டிக் லைனுக்கு இவருடைய சில ரைட்டிங்ஸ் வந்து எழுதினார் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே. அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இவருடைய மெட்டீரியல் ஃபார்ம், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்மை வந்து ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு ஃபார்மேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி யார் இதை ஃபாலோ பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன்னோட மெட்டஃபிசிக்கல், ஓகேங்களா, மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்டே நம்ம வந்து பார்ப்போம் அதில் யார் யார் இருக்காங்கன்னு. ஸோ ஜான் டன் எழுதுன ஒரு ஃபார்மேஷனை இவர் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது மாதிரி இவர் வந்து எழுதினார்னு சொல்லலாம். அடுத்த லைனை பாருங்கள், ட்விஸ்ட்டை பாருங்கள். ஹி வாஸ் ஃபேர் மோர் அண்ட் இன்னோவேட்டர் தென் அ பரோவர். பட் இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேஷன் தான். இவர் புதுசாக ஓனாக தான் எழுதுவார். மற்றவங்கள்ட்ட பரோவர் கடை வாங்க மாட்டார், காப்பி அடிக்க மாட்டார். ஓனாக இவர் பெஸ்ட்டான ஒரு இன்னோவேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. அண்டு இவர் வந்து யூஸ் பண்ண டேர்ம் வந்து இது ரொம்ப முக்கியம். இவர் யூஸ் பண்ண டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரங் ரித்தம் அப்படி. இது கொஸ்டின் வரும். ஜிஎம் ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்டுடலாம். ஒவ்வொருத்தர் என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. அதனால் ஹாப்கின்ஸ் அப்படின்னா ரித்தம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸ்ப்ரங் ரித்தம்ங்கிற டேர்மை யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்கேப்புங்கிற வேர்டையும் இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. அண்டு ஹாப்கின்ஸ் ரீடர் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் ஜான் பிக் 1953 வந்து வந்திருக்கு. ஜான் பிக் எழுதின ஹாப்கின்ஸ் ரீடர் அப்படிங்கிறது. அண்ட் இதில் இவருடைய போயம்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து இதை பற்றி ஒரு விஷயத்தை தொகுத்து கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு ரைட்டிங் தான் ஹாப்கின்ஸ் ரீடர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்டு நெக்ஸ்ட் ரைட்டர் இந்த ஏஜில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ் எலியட், ஓகேங்களா. ஸோ இந்த டிஎஸ் எலியட் அண்ட் அதர்ஸ்னு கொடுத்துருப்பேன். நிறைய பேர் இருக்காங்க, பட் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம எலியட்டை வந்து பார்த்துடலாம். எலியட் அப்படின்னா 8 போட்டுக்க வேண்டியது தான். 888 வந்து பிறந்திருக்காரு டிஎஸ் எலியட் வந்து. அண்டு ஹாப்கின்ஸோட ஒரு சீடர், ஓகேங்களா. ஹாப்கின்ஸோட சீடன் தான் எலியட்டு. இங்கேயே கொடுத்துருக்காங்க அஸ் அ டிசிபிள் ஆஃப் ஹாப்கின்ஸ்னு சொல்லி. அண்ட் இவருடைய ஃபஸ்ட்டு போயம் பெர்ஃபெக்ட் அண்ட் அதர் அப்சர்வேஷன்ஸ். இதை நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா இதை எலியட் தான் எழுதினாரான்னு சில பேருக்கு டவுட்டே வருங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எலியட்டோட ஃபர்ஸ்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அண்டு அதர் அப்சர்வேஷன்ஸ்னு சொல்லி 1917 ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஓகே. அண்டு ஹாப்கின்ஸ்க்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இண்டிவிஜுவலாக க்ரியேட்டிவான பல ரைட்டிங்ஸை வந்து பர்சனலாக இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பார்த்தோன்னா வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற ரைட்டிங்கை 1922 வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். பட் ஆரம்ப காலகட்டத்தில் வேஸ்ட்லேண்டை யாருமே மதிக்க கிடையாது. பெரிய அளவில் அதை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் லேட்டர் பீரியட்ஸில் வேஸ்ட்லேண்டுக்குன்னு ஒரு தனி இடமே கிடச்சிது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். ஓகே. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல, வேர்ஸ்ட்லேண்டை யார் எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல் ரைட்டிங்காக ஒருத்தருக்கு போயிருக்கும், அவர் டோட்டலாக எல்லாத்தையும் குறைச்சி போட்டிருப்பார். அப்படி தான் வேர்ஸ்ட்லேண்ட் வந்திருக்கும். ஓகே. ஸோ லேட்டர் வந்து ஹி பப்ளிஷ்டு 2 ஷார்ட் பீசஸ், ஓகேங்களா. ஜேர்னி ஆஃப் மெகாய் அண்டு ஆஷ் வெனஸ்டே அப்படிங்கிற 2 ரைட்டிங்ஸையும் டிஎஸ் எலியட் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்டு நிறைய கிரிட்டிக்கல் ரைட்டிங்ஸ் அண்டு ப்ரோஸ் ஒர்க்ஸை வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இவருடைய இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா டான்டே, மில்டன், இப்படி பல பேருடைய ரைட்டிங்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருப்பார் இவர் வந்து. மொத்தத்தில் பார்த்தோன்னா இதுக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா வேர்ஸ்ட்லேண்டுக்குள்ளேயே நிறைய பேரோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோட ரைட்டில் உள்ளே இருக்கும். நிறைய போயம்ஸை உள்ளே ஆட் பண்ணி எழுதியிருப்பார். அது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும். வேர்ஸ்ட்லேண்டுங்கிறது
டிஎஸ் எலியட் எழுதினது தான். ஆனால் பல பேர் எழுதின கான்செப்டை வந்து வேர்ஸ்ட்லேண்டுக்குள்ளார இவர் வந்து எழுதியிருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் ரைட்டரோட ரைட்டிங் இருக்கும், இல்லைன்னா மற்ற நாடுகளில் எழுதின ரைட்டிங்ஸோட லைன் இருக்கும், நிறைய போயம்ஸோட லைனை உள்ளே எழுதி வச்சுருப்பார். நல்லாயிருக்கும். அதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. அதான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பேன், யார் எடிட் பண்ணது. ஓகே ரொம்ப குழப்பம் வேணாம், அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ வேர்ஸ்ட்லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்ததுன்னு பாருங்கள். ப்ரெசன்டட் விஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் கான்டெம்பரரி வேர்ல்டு. ஒன்றும் இல்லைங்க, அவர் வாழும்போது இங்கிலாந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வேர்ஸ்ட்லேண்டில் இவர் வந்து கொடுத்துட்றாரு. டோட்டலாக வந்து கொடுத்துட்றாங்க. நிறைய அங்கே பாருங்கள், இன்டர்ப்ரெஸ்டு வித் வெரைட்டி ஆஃப் லிட்ரரி அல்யூஷன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த லிட்ரரி அல்யூஷன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் எல்லாமே பல ரைட்டர்ஸோட ரைட்டிங்ஸ்லேருந்து எடுத்திருப்பார். அப்படி தான் அந்த ரைட்டிங்ஸ் வந்து உருவாகி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இமேஜரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரொமான்டிக் பிளேஸஸாக இருக்கும். அதாவது இந்த போயமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எலும்பு கூடு கடந்தது, தண்ணியே இல்லை வற்றி போய் கிடந்தது, வெறும் பாறையாக இருந்தது, உடஞ்ச கட்டடமாக இருந்தது, சுடுகாடாக இருந்தது, மக்கள்லாம் முக்காடு போட்டுட்டு போனாங்க, லூஸ் மாதிரி தலையை கீழே போட்டு போனால், இப்படி தான் இருக்கும். இதை யாராவது படிப்பாங்களா? ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் வருமா அதை படிக்கும்போது? வராதில்ல. ஸோ அப்படி தான் இவருடைய அந்த போயமே பார்த்தீங்கன்னா அன்ரொமான்டிக் பிளேசஸை தான் வந்து இந்த வேர்ஸ்ட்லேண்டில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அக்லி, ஓகேங்களா, அழுக்கு, அப்படியே அழுக்காக இருக்க மாதிரி, ட்ரான் ஃப்ரம் அ ஷாபி சைட் ஆஃப் சிட்டி லைஃப். அப்படியே வந்து சிட்டி லைஃபே வந்து எவ்வளோ டல்லாக எவ்வளோ மோசமாக இருந்ததோ அதை வந்து அப்படியே அவருடைய ரைட்டிங்ஸில் அந்த வேர்ஸ்ட்லேண்டில் வந்து அவர் வந்து கொடுத்துருப்பாரு. அண்டு வேர்ஸ்ட்லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவலி ட்ரை கான்செப்டை பாருங்கள். வேர்ஸ்ட்லேண்டு ஸ்பிரிச்சுவலி ட்ரையாக இருந்திருக்கும். அண்டு மெட்டீரியலி லிட்ரேடு பிளேஸ். இந்த லிட்ரேடு அப்படின்னா குப்பைன்னு அர்த்தம். ஓகேங்களா, லிட்ரேடுனா ஸ்பெல்லிங் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட பாருங்கள். லிட்ரேடுனா குப்பை. அதாவது ஸ்பிரிச்சுவலாக ட்ரைனா வறட்சி. யாருமே கடவுளை நம்ப மாட்டான். ஏன்னா அத்தனை பேர் குண்டு போட்டு செத்து போனால் எப்படி கடவுள் இருக்காரு நம்புவோமா? எத்தனை பேர் வேண்டியிருப்போம், இறைவா என்னை மட்டும் காப்பாற்றிரு, இறைவா என் குழந்தைய மட்டும் காப்பாற்றிரு, இறைவா நான் இல்லைனாலும் பரவாயில்ல இவங்களை காப்பாற்று, இனிமேல் இப்படி எவ்வளோ பேர் அந்த வேர்ல்டு வார் நடக்கும்போது எவ்வளோ கடவுள்கள் அவங்கவுங்க சாமியை வேண்டியிருப்பாங்க. ஆனால் ஏதாவது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அப்போது அந்த ரைட்டிங் எப்படி வரும்? ஸ்பிரிச்சுவலி ட்ரை. யாருமே கடவுளை நம்ப மாட்டான். ஸோ நம்பாதனால என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் யாருமே கடவுளை நம்பலை, அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதே இல்லை. ஸோ அதை தான் நம்ம எலியட் வந்து அந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இங்கிலாந்து ஒட்டு மொத்தமாக ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதே இல்லாமல் இருந்ததுங்கிறாரு. அண்டு மெட்ரிக்கலி லிட்ரேடு. மெட்ரிக்கலி அப்படின்னா அங்கே மெட்டீரியலிசம், இல்லைன்னா மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்குவோம். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற உள்ளுக்குள்ளே இருக்க கட்டடங்களாக இருக்கும். மெட்டீரியல். ஓகே, இங்கிலாண்டுக்குள்ளே இருந்த மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்குவோம். லிட்ரேட்னா குப்பை. அப்படியே எங்கே பார்த்தாலும் சிதறி கிடக்குது, குப்பையாக கிடக்குது. அண்டு யாருக்கு மனசுலேயும் வந்து கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இப்படி தான் வந்து வேர்ஸ்ட்லேண்டை ஒரு கான்செப்டாக இவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அண்டு நிறைய இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், அந்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் இயர்ஸ் த போம் வாஸ் மச் டிஸ்லைக்டு. அப்படியே இந்த போயம் வந்து யாருமே லைக் பண்ணல. படா எழுதி வச்சுருக்கான், என்னென்னத்தையும் எழுதி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி யாருமே அதை வந்து கண்டுக்கல. பட் ப்ராக்ட் அப் ஆன் ரொமான்டிக் போய்ட்ரி. பட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா பை தோஸ் ஹூ ஹேட் பீன் ப்ராக்ட் அப் ஆன் ரொமான்டிக் போய்ட்ரி. இதை டிஸ்லைக் பண்ணுறாங்க. ரொமான்டிக் போய்ட்ரிஸ் இருக்கா, இதை விட பெட்டரான ரைட்டிங்ஸ் அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நாட் ஓன்லி டிட் இட் ஷாக் த்ரூ இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர். ஓகே, இதோட சப்ஜெக்ட் மேட்டரை பார்த்தா மட்டும் ஷாக்காக இருக்காது. இட் ஷாக்டு ஆல்சோ இட்ஸ் பை மேனர் அண்ட் ஸ்டைல். இதோட மேனரும் இதோட ரைட்டிங் ஸ்டைலுமே வந்து ஷாக்காக இருக்குமா? என்னடா இப்படியெல்லாம் போயம் எழுதி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சினிமா பாட்டை பார்க்குறது எப்படி இருக்கும், 10 சினிமா பாட்டை ஒரே இதில் கோட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து இந்த வேர்ஸ்ட்லேண்ட் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அஸ் அ பேர் ட்ரீ லேட்டர். இதெல்லாம் செம்மையான இதுங்க. ஜஸ்ட் அஸ் அ பேர் ட்ரீ. பக்கத்தில் ஒரு ஹிட்டாச்சி ரன் ஆகுது, சத்தம் வருது, கொஞ்சம் மன்னிக்கவும். நான் ஆஃப் ஆனோனே தான் அந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக பேசுகிறேன், அதாவது சத்தமாக பேசுகிறேன். ஸோ ஜஸ்ட் அஸ் அ பேர் ட்ரீ. ஓகே, பேர் ட்ரீனா மொட்டை மரம். ஓகே, ஈவன் ஒயிட்னட் ஃபோசில் ஷேப் கேன் பொசஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் பியூட்டி. பாருங்கள், இவருடைய ரைட்டிங்கில் தான் ஒரு மொட்டை மரத்துக்கு கூட அழகு உருவாகும் அப்படிங்கிறதும். ஃபோசில் ஷேப்னால் ஒரு படிமங்கள், ஒரு செத்துப்போன அதில் வந்து ஒரு எலும்பு கூடை பற்றி சொல்லியிருப்பார். எலும்பு கூடு கிடக்கும், அதில் எலி அலையும், அந்த சத்தம் கேட்குங்கிற மாதிரி ஒரு லைன் வரும், வேஸ்ட்லேண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தடயங்கள் கிடக்குது, அதாவது அங்கங்கே செதறி கிடக்குது, செத்து போனவங்கள எலும்பு கூட செதறி கிடக்குங்கிற வச்சுக்குவோம். இதெல்லாம் கூட இவருடைய போயம்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லாக மாறுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த
வேர்ஸ்ட்லேண்ட் வந்து ஃப்யூச்சரில் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எலியட்ஸ் பேர் அண்டு ஹார்ட்னர்ட் லைன்ஸ் ஹேவ் தேர் எஸ்தட்டிக் பியூட்டி. அண்ட் இந்த எலியட்டோட வேர்ஸ்ட்லேண்டில் இருக்கிற வெறுமையான லைன் பேர் அண்டு ஹார்டனர்டு, ஒன்றுமே இல்லை அந்த லைனில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அதை படிக்கவே ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும்னா இப்படியெல்லாம் கூட எழுதுவானாடா அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் அதுக்கும் ஒரு அழகு இருந்தது, ஒரு கலை இருந்தது அப்படிங்கிறத இந்த வேர்ஸ்ட்லேண்டை வந்து சொல்கிறாங்க. அண்ட் டிஎஸ் எலியட் வந்து இது மட்டும் கிடையாது, அவர் பொய்ட்ரி தான் எழுதியிருக்காரா அப்படின்னா கிடையாது. எலியட் அப்படின்னாவே வேர்ஸ்ட்லேண்டுக்குள்ளே தான் கொஸ்டின் வரும். ஓகே, அப்படி தான் எடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ட்ராமா எழுதி வச்சுருப்பார், ஆனால் அது வேறு யாரோ எழுதின மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் எழுதின ப்ளேயை பற்றி பார்த்துருங்க. இவர் எழுதின ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காக்டைல் பார்ட்டிங்கிற ப்ளே எழுதியிருக்காரு, கான்ஃபிடென்ஷியல் கிளர்க்குங்கிற ஒரு ப்ளே எழுதியிருக்காரு, மர்டர் இன் கத்தீட்ரல் எழுதியிருக்காங்க, ஃபேமிலி ரீயூனியன் அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காரு, 4 Quarters அப்படின்னு சொல்லி 1944 கலெக்டட் போயம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த 1922 அப்படின்னா வேர்ஸ்ட்லேண்ட். ஓகேங்களா, இதுலேயே 44 அப்படின்னா கலெக்டட் போம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரைட்டர், இதை நான் ஸ்பேஸ் விட மாட்டேன், இங்கே இருக்கார், கிறிஸ்டோபர் ஃப்ரை அப்படிங்கிற ஒரு பர்சன் 1907 இருந்திருக்காங்க. இவங்க எழுதின ரைட்டிங் பார்த்தீங்கன்னா லேடிஸ் நாட் ஃபார் பர்னிங் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங், ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரைட்டிங். லண்டனில் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ளே ரன் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லேடிஸ் நாட் ஃபார் பர்னிங் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு ப்ளே வந்து பார்த்திங்கன்னா தி பாய் வித் ராட் அப்படிங்கிற ஒரு ப்ளே வந்து இவருடைய ஃபஸ்ட்டு ப்ளே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது என்னென்னா எலியட்டோட இன்ஃப்ளூயன்ஸில் எழுதியிருப்பாங்க. ஓகேயா, யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் ஃப்ரை எழுதுனா தி பாய் வித் அ ராட் அப்படிங்கிறது. அண்ட் இவருடைய ஒர்க்ஸை வந்து பார்த்தோன்னா அதர் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்லீப் ஆஃப் பிரிசனர்ஸ் அண்ட் தி டார்க் இஸ் லைட் அப்படிங்கிற ரைட்டிங் இவருடைய அதர் ஒர்க்கில் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா WH ஆடன். கிட்டத்தட்ட இதுவே அரை மணி நேரம் வந்துருச்சுங்க. ஓகே, ஸோ WH ஆடன் வந்து நெக்ஸ்ட் பர்சன் வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் WH ஆடன் அவர் கூட வந்து கிறிஸ்டோஃபர் ஐஷர்வுட் அப்படிங்கிற பர்சனும் வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் ஜோடி போகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா டாக் பினித் த ஸ்கின்ங்கிற ரைட்டிங் எழுதியிருக்காங்க. அண்டு ஆக்சென்ட் F6 அப்படிங்கிற ரைட்டிங், ஆன் த ஃப்ரண்டையர், ட்ரையல் ஆஃப் அ ஜட்ஜ் அப்படிங்கிற ரைட்டிங். இது எல்லாமே இவங்க எழுதின ரைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஆல் தீஸ் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன பொலிட்டிக்கல் ட்ரபுள்ஸ் ஆஃப் த பீரியட். இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போது நடந்த பொலிட்டிக்கல் ட்ரபுள்ஸை வெளிப்படுத்துகிற அரசியல் சிக்கலில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, அண்டு ஜெயில் லீவ்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பர்சன் போல்டு பண்ணாம விட்டேன், இவர் ஒரு கேரக்டர் இதில் ரைட்டர், ப்ரொஃபஸர் ஆஃப் பொய்ட்ரி இன் ஆக்ஸ்ஃபோர்டில் பொய்ட்ரி ப்ரொஃபஸராக அவர் வந்து இருந்திருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். இதுக்கப்புறம் ரைட்டர்ஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இவ்வளோ தான் அவங்கள பற்றி டீட்டெயில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நானும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அப்படிங்கிற பர்சன் 1909. அண்ட் லூயிஸ் மெக்னைஸ் ப்ராமினென்ட் ரைட்டர்ஸ் இன் 30s. இந்த 2 பேர், ஸ்டீஃபன் ஸ்பெண்டருங்கிற ரைட்டரும் லூயிஸ் மெக்னைஸுங்கிற பர்சனுமே கூட இந்த 1930s ஃபேமஸான ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ இருந்த அந்த காலகட்டத்தில் எது முக்கியமாக இருந்ததுன்னா ஹீரோயிக் ஐடியலிசமை மெயின் பண்ணியும் அண்டு வார் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து எழுதுகிற மாதிரி தான் அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தோன்னா எண்டட் ரேடியோ ப்ராட்காஸ்டர். ஓகே, ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் கிட்டத்தட்ட வந்து முடியுது. அப்படி முடியும் போது வந்து பார்த்தோம்னா டைலன் தாமஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து ஃபேமஸாக ஆரம்பிக்கிறாங்க. இவரை வந்து ரேடியோ ப்ராட்காஸ்டராக நம்ம வந்து சொல்லலாம், டைலன் தாமஸ் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரமாக பேசினா ஒரு இதாகுது. ஓகே, போர் அடிக்காமல் உங்களை நான் கொண்டு போகிறேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இவருடைய ரைட்டிங் வந்து டைலன் தாமஸோட ரைட்டிங் வந்து பார்த்தோன்னா அண்டர் மில்க்வுட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌனிங் பார்த்திங்கன்னா சானட்ஸ் ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் ஆஸ்பர்ட் சிட்வெல் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாவலிஸ்டாகவும் பொய்ட்ரியாகவும் ஷார்ட் ஸ்டோரியும் ட்ராவல் புக்கும் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்கப்பா. இவங்க ரொம்ப முக்கியமானவங்களாட்டிருக்கு. ஆஸ்பர்ட் சிட்வெல் அப்படிங்கிறவங்க இவங்க ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து ஆஸ்பர்ட் சிட்வெல் எழுதியிருக்காங்க. 5 வால்யூம்ஸ் வந்து இதில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது ஆட்டோபயோகிராஃபி நாவல், ஆட்டோகிராஃபி ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா WB Yeats, 3 பக்கம் வந்திருக்கும். ஓகே, ஸோ WB Yeats வந்து நெக்ஸ்ட் இருக்காங்க. ஸோ இவர் எழுதின ரைட்டிங் பார்த்தீங்கன்னா லேக் வெசல் ஆஃப் இன்ஸ்ஃப்ரீ அண்ட் பைசாண்டியம். இன்ஸ்ஃப்ரீ அப்புறம் பைசாண்டியம், இந்த 2 ரைட்டிங். இந்த WB Yeatsல பைசாண்டியமோட ஒர்க் வந்து இவருடைய ஒர்க்கில் பைசாண்டியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ஒரு தடவையாவது படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சிலபஸ்லேயே இல்லைனாலும் அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும், நீங்கள் பாருங்கள் வேணாம். அண்டு வால்டர் டி ல மேர் அப்படிங்கிற
பர்சன் இருக்கிறாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரைட்டிங் எழுதக்கூடியதில் ரொம்ப ஃபேமஸான பர்சன். பீகாக் பி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் அண்ட் அதர் வால்யூம்ஸ் இவர் எழுதுனதில் பெஸ்ட்டு. வால்டர் டி லா மேர் அப்படிங்கிறவங்க சில்ட்ரன் புக் எழுதுறதுல ஃபேமஸ். அண்ட் இவருடைய நாவலான மெமரிஸ் ஆஃப் த மிட்கெட் அப்படிங்கிற ரைட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அடுத்தது வருது பாருங்கள். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டர் வெர்ஜீனியா வுல்ஃப். இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, படிக்காதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மிஸ்டர் பென்னட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரவுன் அப்படிங்கிற ஒர்க் இவங்களுடைய ரொம்பவே ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஃபாதர் வந்து லெஸ்லி ஸ்டீஃபன் அப்படிங்கிறவங்க தான் இவங்களுடைய ஃபாதர். அண்டு இந்த குழந்தைக்காக வெர்ஜீனியா வுல்ஃபுக்காக இவர் வந்து ஒரு லைப்ரரி அட்மாஸ்பியரே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ எப்படிப்பட்ட அப்பாவாக இருப்பாருன்னு பாருங்கள். அண்டு இவங்களுடைய நாவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்மையை மையமாக வச்சு, உமனோட மையமாக வச்சு தான் இவங்களுடைய எல்லா ரைட்டிங்ஸுமே வந்து இருக்கும், நாவல்ஸும் இருக்கும். அண்டு இவர் வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய நாவல்ஸ் வந்து பெண்மையை மையமாக வச்சு எழுதியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தோன்னா லியோனார்டோ வுல்ஃப் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ப்ளூம்ஸ்பெரி குரூப்பில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பாங்க. நீங்கள் இது ரொம்ப முக்கியம், இவங்க வந்து எந்த குரூப்பில் இருந்தாங்கன்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப்பு. இது வந்து கொஸ்டினாக கேட்க சான்சஸ் இருக்கும். வெர்ஜீனியா வுல்ஃப் அப்படின்னாவே நீங்கள் வந்து ப்ளூம்ஸ்பெரி குரூப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டை வந்து இவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லாமே வந்து இவங்களுக்கு நடந்த கதையவே வந்து கதையாக எழுதியிருப்பாங்க. இவங்க எந்த மாதிரியான கேரக்டர்ஸை வந்து மீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸே உள்ளுக்குள்ளேயே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டோட்டலாகவே இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கதையாகவே சூப்பராக எழுதக்கூடிய ஒரு டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி இவங்களை நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க வெர்ஜீனியா வுல்ஃபோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹெர்செல்ஃப் தனக்கு நடந்த விஷயத்தையும் உள்ளே சேர்த்து எழுதியிருப்பாங்க. ஓகே, அண்ட் ரொம்பவே கிரேட்டான ரைட்டரும் கூட, அந்த கிரேட்டான நாவலிஸ்ட்டும் கூட. அதாவது கிரேட் ரைட்டராக இவங்க, பட் நாட் அ கிரேட் நாவலிஸ்டாக. பார்த்துங்க எப்படி இவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க பாருங்க. கிரேட்டான ரைட்டர் பட் நாட் அ கிரேட் நாவலிஸ்ட் அப்படிங்கிறதையும் இவங்களை வந்து பற்றி சொல்கிறாங்க. அண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஷீ குட் புட் செல்ஃப் கேரக்டர்ஸ் இன்டு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன்ஸ். இவங்களே வந்து ஒரு கதாபாத்திரத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுடைய கதைகளில் வந்து வச்சுருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்டு இவங்க எழுதின ஒர்லாண்டோ அப்படிங்கிற ஒரு புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்டு பிளேஸ் அப்படியே அவங்களுடைய டைம் அண்ட் பிளேஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க எழுதின ரைட்டிங்ஸில் வாயேஜ் அவுட்டு, தி லைட் ஹவுஸ், வாயேஜ் அவுட்டு, லைட் ஹவுஸு, தி வேவ்ஸு, தி இயர்ஸ், இவங்களுடைய மாஸ்டர் பீஸ் வந்து இயர்ஸ். இதில் லைட் ஹவுஸுங்கிற ஒர்க்கு செம்மையாக இருக்கும், படிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். லைட் ஹவுஸ் நல்லாயிருக்கும். வாயேஜ் அவுட்டுங்கிறது ட்ராவலு, லைட் ஹவுஸுங்கிறது லாஸ்ட்டாக ட்ராவலில் போவாங்க. அண்ட் வேவ்ஸுங்கிறதும் கடல் அலை. இது எல்லாமே கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்குங்க, கடலை பேஸ் பண்ணியே இருக்குது. இயர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தி காமன் ரீடர் அண்ட் செவரல் அதர் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கிரிட்டிக்கல் எஸ்ஸேவும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து பார்த்தோன்னா இஎம் ஃபாஸ்டர். ஸோ இதோட நம்ம முடிக்கலாமா? சரி, பார்த்துக்கலாம். 5th பேஜ் வரையில் முடிப்போம். ஓகே, ஸோ அடுத்த ரைட்டர் நமக்கு வந்து இஎம் ஃபாஸ்டர் இருக்காங்க. அபின்கர் ஹாவஸ்ட் அப்படிங்கிற ரைட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸான இவங்களுடைய ரைட்டர். அண்டு 2 சீர்ஸ் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இவங்களுடைய அனதர் ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அது மட்டும் கிடையாது, ஒரு கிரிட்டிக் அண்டு பொலிட்டிக்கல் அஃபேராகவும், அதாவது சோசியல் பொலிட்டிக்கல் சைட்லேயும் இவங்களுடைய வேலை இருந்திருக்கு. அதே சமயத்தில் ஒரு கிரிட்டிக்காகவும் இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரைட்டிங் கரியரில் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் ரோட் ஒன்லி 5 நாவல்ஸ். 20 வருஷம் ரைட்டிங் கரியரில் இருந்து 5 நாவல் எழுதியிருக்காங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 700 வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில. 50,000 சப்ஸ்கிரைபர் வச்ச மாதிரி. எவ்வளோ நாள் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணாங்கிறது தான் முக்கியங்கிற மாதிரி. இதில் இவங்க 20 வருஷம் இருந்திருக்காங்க, 5 நாவல்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இடையில சொந்த கதை வந்துருச்சோ, சரி ஓகே விடுங்க. ஸோ ஹர்வர்ட்ஸ் எண்டுங்கிறத பார்த்தோன்னா மோஸ்ட் வைட்லி ரீடு. இந்த ஹர்வர்ட்ஸ் எண்டுங்கிற ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய மக்களால் படிக்கப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஎம் ஃபாஸ்டர் வந்து பேசேஜ் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் வந்து இதில் வந்து வந்துடுது. ஸோ அதில் இவங்களுடைய ஒரு ஃபேமஸான ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஓகே, அதில் டாக்டர் அசீஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரைட்டிங்கை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, இருங்க, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன்.
ஓகே. ஸோ டாக்டர் அசீஸ் வந்து பார்த்தோம்னா ஹோல் புக் இஸ் பெர்மிட்டட் பை அன் அட்மாஸ்பியர் ஆஃப் ட்ராஜிக்கல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை அப்படின்னா பேசேஜ் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கை. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய நாவலில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். லேட்டராக இவங்க வந்து ஃபாஸ்டர் ஓகேங்களா புக் அது லேட்டராக தி ஹில் ஆஃப் தேவி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காங்க. அதில் தி செலஸ்டியல் ஓம்னிபஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஃபேமஸான ரைட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், நாவல். ஓகே. அண்ட் ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படிங்கிற பர்சன் அடுத்து ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஜேம்ஸ் ஜாய்ஸோட உல்லிசஸ் நம்ம ஓப்பனிங்லேயே இவரை பற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். 1888 1941 வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு ப்ரோஸ் எப்பிக் அப்படின்னு சொல்லலாம். 24 ஹவர்ஸை வந்து மையமாக வச்சு இந்த ஒரு ரைட்டிங் எழுதியிருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஜூப்ளினில் இருக்கிற மாதிரி. ஓகே. உல்லிசஸ் அப்படிங்கிற ரைட்டிங். அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்டான நாவல் ஆஃப் ஆல் டைம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த உல்லிசஸை வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் நாவல் பார்த்திங்கன்னா ஃபென்ஜின்ஸ் வேக் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மியூசிக்கல் கம்போஸ் பண்ணுற மாதிரியான மியூசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இருக்க மாதிரி இந்த ரைட்டிங்ஸ் இருக்கும் போல். ஓகே. அண்டு இவங்களுடைய அனதர் ஃபேமஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியங்க. கேட்புவாங்க, போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஃப் அ யங் மேன் யார் எழுதுனதுன்னு தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எந்த ஏஜ்லேருந்து வந்ததுனே தெரியாமல் முழிப்போம். ஓகே. போர்ட்ரைட்னா உடனே எங்கே போவோம்னா மை லாஸ்ட் டச்சஸ்னு போவோம். அங்கே கரெக்டாக இந்த ஆப்ஷன் அங்கே ஒன்று இருக்கும். டக்குன்னு அதை தூக்கி போட்டு வந்துடும். அப்பாடா மாட்டிச்சுடா, ஒரு மார்க்குடா. நீங்கள் வந்து பார்த்தா தெரியும், அடாடா இது பர்சன்டேஜ்லாங்கிற மாதிரி. அதனால் இதை நான் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் சோமர்செட் மாம் இருக்காங்க. ஓகே. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கணும்ல. அது இல்லாமல் டைம் ஆக பார்த்தோம் அப்படின்னா மைண்டு வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம சொல்ல வர்றது ஒன்று படித்து காட்டிட்டு போகிற மாதிரி போயிடும். ஸோ அது நான் முடிச்சுக்கிறது தான் எனக்கு பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சொன்னால் அதை ஒழுங்காக சொல்லணும், இல்லைன்னா பேசாமல் போயிடணுங்கிறது தான் நம்ம கான்செப்ட்டு. ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸோடு நம்ம இந்த வீடியோ வந்து முடிக்கலாம். தேங்க்யூ. அண்டு நிறைய பேர் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பார்க்குறவங்க டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 500 பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சு ஆன்லைனில் டெஸ்ட்டு கொடுக்குறோம். 500 rupeesல இருக்குது. 2000 rupeesல 10 யூனிட்ஸுக்குமே வந்து இன்டெப்த்தான கொஸ்டின்ஸை கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம். யூனிட் வைஸாக ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் 1100க்கு மேலே இருக்கும், செகண்ட் யூனிட்டில் 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 10,000 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும் வேணும்னா நீங்கள் இதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃபாக மெட்டீரியலும் வேணும், பிடிஎஃபாகவே கொஸ்டினும் வேணும் அப்படின்னா 3000 கொடுத்து அந்த டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க மெட்டீரியல் வேணும்னு. ஸோ மெட்டீரியலும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு மெட்டீரியலும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தத்தில் UGTRBயில் இந்த தடவை நம்ம ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனை நம்ம வந்து ரீச் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. தேங்க்யூ. இதோட நம்ம வந்து யூனிட் 1ல் பார்ட் 1 முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவோட யூனிட் 1 டோட்டலாக முடிக்க போகிறோம். உங்களுடைய ஒரு ஒத்துழைப்போட நிறைய பேர் வந்து அடுத்த டைட்டில்னு கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்பவே இதாக இருக்கும், எப்படா பண்ண போகிறோன்னு சொல்லி. நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணுறது தான் என்னை அடுத்தடுத்த இதுக்கும் கொண்டு வர வைக்கிது. அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ. பேசிட்டே போவோம். உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். பை.